இந்த லேடி அவங்க பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. அந்த நேரம் பார்த்து அவங்க பொண்ணு வந்து வீட்டு கதவு தட்டுறாங்க. உடனே அவன் பாய் ஃப்ரெண்ட் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அவங்க அம்மாவும் அவளை எப்படி வெளியே அனுப்பலாம்னு சொல்லி ஏதேதோ ட்ரை பண்றாங்க. ஒரு கடத்துல நீ இன்டர்வியூ போடியான்னு சொல்லி அவளை இன்டர்வியூக்கு அனுப்பி விட்டுறாங்க. அந்த டைம்ல உள்ள இருந்து பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்பி அவனை டைவர்ட் பண்ணிடுறான். இவங்களோட ரிலேஷன்ஷிப் யாரும் இல்லாத போது தனியா வளர்ந்துகிட்டே போகுது. ஒரு கடத்துல எல்லாரும் டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் இருக்கும்போதே அவங்க கூட சிலுமிஷத்துல ஈடுபடுறாங்க. அப்படி ஒரு நாள் இந்த பொண்ணு வீட்டுல ஏதோ மறந்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அதை ஓபன் பண்றா. அப்படி ஓபன் பண்ணும்போது அவங்க அம்மாவும் பாய் ஃப்ரெண்டும் தப்பா இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறா. உடனே அதை மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் தேம்பி தேம்பி அழுவுறா. அவன் பாய் ஃப்ரெண்ட் வீட்டை விட்டு போனதும் இவன் வீட்டுக்குள்ள போயிட்டு சைலண்டா உட்காந்துடுறா. அவங்க அம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா எதுவும் பேசாம சைலண்டா இருக்கா. ஒரு கடத்துல அவங்களோட கல்யாண பத்திரிக்கை கிழிச்சு தூக்கி போட்டுடுறான். அப்படி ஒரு நாள் அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் கல்யாண நாள் வருது. கிராண்டா கொண்டாடுறாங்க. அவ டைரக்டா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திடுறா. அவங்க அப்பா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து அவளை செம்ம அடி அடிக்கிறாரு. உடனே அவங்க அப்பா கிட்ட அவ ரெக்கார்ட் பண்ண வீடியோ எடுத்து காமிச்சிடுறான். இதை பார்த்த உடனே ஒரு கோபத்துல அவங்க பொண்டாட்டிய வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுறாரு.